பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் உங்களை நான்கு வாயிலாக மகிழ்ச்சி. இந்த நாளில் ஒரு சின்ன வசனத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 10வது வசனம் விதமா சொல்லுது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வான். ஆமாங்க, இந்த உலகத்துல தகப்பனும் தாயும் நீங்க ரொம்ப நேசிக்கிற அப்பா இருந்தாலும் சரி, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ் இருந்தாலும் காலத்துல உங்க கை விட்டுவாங்க. சில நேரத்துல உங்க கை விட்டுவாங்க. நம்ம ரொம்ப நம்பி இருந்த நேரத்துல நம்ம கை விட்டுவாங்க. ஏங்க, நம்ம அப்பா அம்மா கூட கைவிட்டாலும் நம்ம கைவிடாத ஒரு நேசம் இருக்காருன்னா நம்ம ஏசப்பா மட்டும்தான். இந்த வசனம் மிக தெளிவா சொல்லுது. தகப்பனும் தாயும் நீ கைவிட்டாலும் கர்த்தர் நீ சேர்த்துக் கொள்ளாங்க. ரெண்டு காலத்துல பாருங்க, ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல சொல்லுவாங்க, நான் உனக்காக என் ஜீவனையே தருவேன், உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லதாங்க செய்வோம். நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தாருன்னா நம்ம ஏசப்பா மட்டும்தான். எந்த காலத்துல அவங்க இன்னும் அதிகமா நம்ம சேமிச்சு அவருடைய அன்பை இன்னும் நம்ம ருசிச்சு பார்ப்போம். ஏன்னா இந்த காலத்துல பாருங்க, நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவோ இது பண்றோம். நம்ம நேசிக்கிற நம்ம அன்புக்காக ஏங்கி நம்ம அன்புக்காக ரொம்ப இயங்குறோம், ரொம்ப தவிக்கிறோம். அவங்க மேல அன்பு வைக்கிறோம், இவங்க மேல அன்பு வைக்கிறோம். ஆனா அந்த அன்பு எல்லாம் மாயையா போயிடும். ஒரு அன்பு மட்டும்தாங்க கடைசி வரைக்கும். யாரு கைவிட்டாலும் நீங்க அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிடும் போது அவர் சிங்காசனம் கொடுத்து வீட்டிறங்கி உங்களோட வந்து இடைபெறுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களை காண்பிச்சு